தருமபுரி மாவட்டத்தில் அரூர் வனப்பகுதியில் மழையின் காரணமாக காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டிருப்பதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு நிகழ்ச்சிய செய்தியாளர் சுகுமார் விவரம் என்ன? தேவா, தருமபுரியில் கடந்த காலை முதல் தற்பொழுது வரை கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக அரூர் வனப்பகுதியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக பல்வேறு பகுதிகளில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக சித்தேரி, சிட்லிங், கோட்டப்பட்டி மற்றும் வெள்ளாடு உள்ள பகுதிகளில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டு மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் பீனி ஆறு மற்றும் உள்ளிட்ட பல்வேறு ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. அதாவது சென்னை வானிலை மையம் தருமபுரி உள்ளிட்ட சில மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுபட்ட நிலையில் தருமபுரியில் அரூர் பகுதியில் மட்டும் அதாவது குறிப்பாக மாலை 5 மணி நிலவரப்படி 150 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. தீர்த்தமலையிலும் மாம்பட்டியில் 130 மில்லிமீட்டர் மழையும், பறையப்பட்டியில் 120 மில்லிமீட்டரும், சூரியகடை வனப்பகுதியில் 115 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளதால் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதனால் பல்வேறு பகுதிகளில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டு மக்கள் கிராமங்களுக்கு செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. காட்டாற்று வெள்ளம் குறைந்த பிறகே மக்கள் தங்கள் பகுதிகளுக்கு செல்ல நேரிடும். இன்று அதிக மழை பெய்யும் என தெரிவித்திருந்த நிலையில் ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் பல்வேறு பகுதிகளில் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 6 பகுதிகளில் செல்லக்கூடாது, யாரும் ஆற்று பகுதியை தாண்டக்கூடாது என குறிப்பிட்டிருந்த நிலையில் இப்பொழுது இந்த மழையானது அதிக அளவு பெய்துள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தேவா, தகவலுக்கு நன்றி சுகுமார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கடந்த 10 நிமிடத்திற்கு மேலாக கனமழை கொட்டியிருக்கிறது. விவரங்களுடைய நீராண்மை செய்தியாளர் சிவா விவரம் என்ன? தேவா, ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பார்த்தா வடகிழக்கு பருவமழையானது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ரெட் அலர்ட் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது ராணிப்பேட்டை பார்த்தீங்கன்னா கனமழை பெய்திருக்கிறது. குறிப்பாக ராணிப்பேட்டை, வாலாஜா, ஆற்காடு உள்ளிட்ட அரக்கோணம் உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது இந்த கனமழையானது பெய்து வருகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் முகப்பேறு பெயர் சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த கனமழையானது தற்போது தொடர்ச்சியாக 5:30 மணியிலிருந்து தற்போது வரை கனமழை பெய்துள்ளது. தேவா, மாவட்ட நிர்வாகம் பல்வேறு முன்னெச்சரிக்கை மேற்பாடுகள் நடவடிக்கை கொண்டு கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தற்போது பாலாற்றில் 6000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்த கனமழை கிட்டத்தட்ட ஒரு மாவட்டத்தில் இந்த கனமழையின் காரணமாக ஒரு 160 ஏரிகளுக்கு மேல் நிரம்பியிருக்கு. தேவா, தகவலுக்கு நன்றி சிவா.